ஐபிஎல் 2025 தொடருடைய இடையிலேயே சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. அப்போது அவர் போட்டியில விளையாடுவதிலிருந்து விலகிட்டாரு. அவருக்கு பதிலாக மீண்டும் ரியான் பராக் கேப்டனாக செயல்பட்டாரு. இதனிடையே சஞ்சு சாம்சனுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக பேசப்பட்டது. அந்த அணியுடைய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டுடன் சஞ்சு சாம்சன் நல்ல உறவுல இல்ல அப்படின்ற தகவல்களுமே சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆச்சு. இந்த நிலையில சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து விலக இருப்பதாகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை அப்படின்றதுனால அவர் அந்த அணிக்கு செல்வார் அப்படின்னு சோஷியல் மீடியாக்கள்ல பரவலாக ஒரு பேச்சு இருந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில தோனி அடுத்த ஆண்டு விளையாடுவாரா அப்படின்றது சந்தேகம் தான். அவர் இல்ல அப்படின்னா அவருக்கு இணையாக விளையாடுவதற்காக ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை. இந்த நிலையில தான் சஞ்சு சாம்சன் விலக இருக்கும் செய்திகள் சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்போதுமே வேறு அணில இருந்து ஒரு வீரரை தங்கள் அணிக்கு மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அது நடந்துள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதனை சிஎஸ்கே நிர்வாகமுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களாம். மேலும் சென்னை அணியில இணைந்த சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு நம்ம தோனி அவர்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரா. தோனி மட்டுமல்ல, அனைத்து சிஎஸ்கே ரசிகர்களுமே தற்போது வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.